வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. 108 வைணவ திருத்தலங்களில் 19வது திவ்ய தேசமான நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இன்று சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்ட பரமபத வாசல் வழியாக சவுந்தரராஜ பெருமாள் மற்றும் அலமேலு மங்கை சவுந்தரவல்லி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருள்பாலித்தனர். விழுப்புரத்தில் முதலாம் பராந்தக சோழ மன்னரால் கட்டப்பட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜனகவல்லி தாயார் சமேத வைகுண்ட வாசல் பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவில் உள்ளே உள்ள தில்லை திருச்சித்திரக்கூடம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். தென் திருப்பதி என போற்றப்படும் காரைக்குடியை அடுத்த அரியக்குடி திருவேங்கட முடையான் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திருவேங்கட முடையான் சிறப்பு திருமஞ்சனம் அலங்காரத்தில் அதிகாலை 5 மணிக்கு மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு தேசிகர் சன்னதி ஸ்ரீராமர் சன்னதி முன்பாக காட்சி தந்து பரமபத வாசலை வந்தடைந்தார். பெரம்பலூரில் பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலம் என்ற சிறப்பை பெற்ற பிரசித்தி பெற்ற அருள்மிகு மரகதவல்லி தாயார் சமேத மதன கோபால சுவாமி திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை 4:45 மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த கலிங்கமலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் 1000 செங்கரும்பு மற்றும் 1000 வாழை இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.